ஹாய் மக்களே, வணக்கம். கேப்டன் வாய்ஸ் பிஜே சேனல் சார்பில் அனைவருக்கும் வணக்கங்கள். இந்த கேப்டன் வாய்ஸ் பிஜே மீடியா தொடங்கி 8 மாத காலங்களில் 20,000 சந்தாதாரர்களை கடந்து உங்கள் பேராதருடன் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சேனல் ஆரம்பித்ததன் நோக்கம் தேமுதிக வளர்ச்சிக்காகவும் கேப்டன் அவர்களின் லட்சியத்தை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கவும் இந்த சேனலை ஆரம்பித்தேன். வேலை பளுவுக்கு நடுவிலே என்னால் முடிந்த அளவுக்கு இந்த சேனலில் நமது கழக நிகழ்ச்சிகள், கழக நடவடிக்கைகள் அனைத்தையும் என்னால் முடிந்தவரை பதிவிட்டு ஷேர் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நேற்றைய தினம் 20,000 சப்ஸ்கிரைபர்கள் கடந்து வெற்றிகரமாக கேப்டன் வாய்ஸ் பிஜே மீடியா சென்று கொண்டிருக்கிறது. உங்கள் ஆதரவோடு நன்றி. இனி வரும் காலங்களிலும் இது தொடரும். தேர்தல் நேரத்தில் என்னால் முடிந்த அளவிற்கு பிரச்சார கூட்டங்களில் சென்று கலந்து கொண்டு அன்னையார் விஜயபிரபாகரன் அவர்களின் பிரச்சாரத்தை எடுத்து ஒளிபரப்பு செய்வேன். என்னால் முடிந்தளவு நமது கேப்டனுக்காகவும் அன்னையார் குடும்பத்திற்காகவும் பங்களிப்பு கொடுத்து பணியாற்றுவேன். இந்த சேனல் ஆரம்பித்த நோக்கமே அதுதான். என்னால் முடிந்த அளவு நாம் கேப்டன் அவர்களுக்காக உழைக்க வேண்டும். கட்சியில் இணைந்து உழைக்க முடியவில்லை என்றாலும் மீடியாவின் மூலமாக உழைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த சேனலை ஆரம்பித்தேன். தொடர்ந்து என்னை ஃபாலோ செய்யும் சந்தாதாரர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறிக்கொண்டு, இந்த தேர்தலிலே அணியினர் பரப்பும் அவதர்களுக்கும் பதிலடி கொடுக்கப்படும். வழித்தெரிச்சலில் அவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் அவர்கள் கூட நாம் கூட்டணியில் இருந்தோம். அணி மாறியவுடன் அவர்கள் என்னென்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அதையெல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தொடர்ந்து தேர்தல் பணிகளிலே கவனம் செலுத்தி தேமுதிக திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற இந்த தேர்தலிலே நாம் அயராது பாடுபட்டு வெற்றி கனியை பறிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நமது சொந்த விருப்புகளை மறந்து, நமது சுய விருப்பங்களை மறந்து கேப்டன் லட்சியத்தை அடைய நம்ம அன்னையார் அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறாரோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு இந்த கூட்டணி வெற்றி வாகை சூட அனைவரும் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும். அதுதான் நாம் கேப்டன் அவர்களுக்கு செய்யும் உண்மையான ஒரு நன்றிக்கடனாக இருக்கும். அவர் நம்மையெல்லாம் நம்பித்தான் கட்சி ஆரம்பித்தார். நாம் அவர்களை வா வா என்று அழைத்தோம். கேப்டன் அவர்களை அவராக வரவில்லை. நீங்கள் வர வேண்டும். சினிமா துறையிலிருந்து மக்களுக்கு உதவி செய்வது கம்மியாகத்தான் இருக்கும். நீங்கள் அரசியலுக்கு வந்தால் முதல்வராகி நிறைய செய்யலாம் என்று நாம் தான் கேப்டன் அவர்களை அழைத்து இந்த அரசியலில் இழுத்து விட்டோம். அவரால் முடிந்த அளவுக்கு போராடி பார்த்தார் மக்களிடத்திலே. மக்கள் அப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை. பணத்திற்கு ஓட்டிற்கு காசு வாங்கி கொண்டு பணத்திற்கு விலை போனார்கள். அவர் உடலெல்லாம் குன்றி வீட்டில் உட்கார்ந்திருக்க பொழுது அவருடைய நல்ல செயல்களெல்லாம் மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. அவர் மீண்டு வந்து விடுவார் என்று அனைவரும் நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் காலத்தின் கோலம், விதி நம்மளையெல்லாம் சதி செய்துவிட்டு அவரை கூட்டி சென்று விட்டது. அதிலிருந்து நாம் சொல்லப்போனால் இன்னும் கூட நாம் யாரும் மீண்டு வரவில்லை. 2 வருடங்கள் ஆகிறது கேப்டன் அவர்கள் நம்ம விட்டு பிரிந்து. நானும் அந்த துக்கத்திலிருந்து இன்னும் மீண்டு வரவில்லை. நிறைய நமது தோழ கட்சி தேமுதிக தொண்டர்கள் நிறைய பேர் திமுகவுடன் கூட்டணி போனது அப்படி இப்படின்னு வேண்டாம், எனக்கு பிடிக்கல என்ற மாதிரியெல்லாம் பதிவு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் நாம் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் பயணித்து கொண்டிருந்தோம். ஆனால் அவர்களோ நம் முதுகில் குத்துவதையே வாடிக்கையாக வைத்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அன்னையார் இந்த முறை திமுக கூட்டணியில்
90% நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பியதாலேயே திமுகவுடன் கூட்டணி அமைத்தார். ஆதலால் கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு கட்டுப்பட்டு அனைவரும் நாம் உழைக்க வேண்டும். நானும் அப்படியே. இதனால் வரையில் எந்த கட்சி பதவிகளும் கிடையாது. சாதாரண ஒரு தொண்டன் உறுப்பினர் கார்டு வைத்திருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனாலும் எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் வெளியூரில் வேலை செய்தாலும் தவறாமல் தேர்தல் நேரத்தில் ஊருக்கு சென்று நமது தேமுதிக கூட்டணி கட்சிக்கோ அல்லது தேமுதிக முரசு சின்னம் போட்டியிட்டால் எங்கள் தொகுதியில் முரசு சின்னத்திற்கும், இல்லை கூட்டணி கட்சி போட்டியிட்டால் அந்த கூட்டணி கட்சி சின்னத்திற்கும் தவறாமல் வாக்களிப்பேன். எந்த ஒரு தேர்தலையும் நான் புறக்கணித்ததும் கிடையாது, வாக்களிக்காமல் இருந்ததும் கிடையாது. அதுபோலவே நீங்களும் வரும் தேர்தல் நிறைய சவால்கள் சந்திக்கக்கூடிய தேர்தல். ஒருபுறம் பார்த்தீர்களானால் நாம் திமுக கூட்டணி சென்று விட்டோம் என்ற காரணத்தினால் அதிமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் விஜயை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள் இழுத்து போட்டுக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கிறார்கள். அது அவர்களின் விருப்பம். நாம் அதையெல்லாம் மற்றவர்களைப் போல நம் ஒருவர் மீது ஒருவர் குறை சுமத்தி பழி சொல்லி நடப்பதை விட நாம் நம் கூட்டணிக்காக முழு மூச்சாய் உழைத்து அந்த வெற்றிக்காக பாடுபட வேண்டும். நானும் என்னால் முடிந்தளவு பிரச்சார வீடியோக்களையும் எனக்கு வரும் வீடியோக்களையும் தொடர்ந்து இந்த என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்து கொண்டே இருப்பேன். அனைவரும் வாருங்கள், ஒற்றுமையாக ஒன்றிணைந்து பணியாற்றுவோம். கேப்டன் லட்சியத்தை வென்றெடுப்போம். நம்முடைய சுய விருப்பம் அனைத்தும் மறந்து கழகத்தின் வெற்றி ஒன்றே நம் லட்சியமாக கொண்டு செயல்படுவோம். அதற்கு அனைவரும் சொந்த வெறுப்புகளை மறந்து உழைக்க வேண்டும். அதேபோல் யார் என்னுடைய சேனலை எங்கிருந்து எந்தெந்த ஊர் எந்த நாட்டிலிருந்து பார்க்கிறீர்கள் என்று கமெண்ட் செய்யுங்கள். அப்பொழுது தான் தெரியும் எனக்கு. இன்னும் இது புதிதாக பார்க்கக்கூடியவர்கள், நமது கேப்டனுடைய அன்பு சொந்தங்கள், கேப்டன் விசுவாசிகள், தேமுதிக நலம் விரும்பிகள் அனைவரும் கேப்டன் வாய்ஸ் பிஜே மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். எங்களால் முடிந்த பணியை கழகத்திற்காகவும் கேப்டன் அவர்களுக்காகவும் கேப்டன் குடும்பத்திற்காகவும் நாங்கள் தொடர்ந்து உழைப்போம். ஒரு நாள் நிச்சயமாக தேமுதிகவுக்காக விடையும் அன்று வரை அயராது பாடுபடுவோம். தேமுதிகவை ஒரு நாள் அரியணையில் அமர்த்துவோம். அதுவரை தொடர்ந்து ஒன்றிணைந்து உழைப்போம். வாருங்கள் நண்பர்களே, தோழர்களே என்று உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்து ஒன்றிணைவோம், வென்றெடுப்போம், கேப்டன் லட்சியத்தை அடைவோம் என்று கூறி வரும் தேர்தலில் நாம் தேமுதிக யார் என்பதை துரோகிகளுக்கு காண்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். ஆதலால் அனைவரும் எங்கிருந்தாலும் தேர்தல் நேரத்தில் தமிழகம் வந்து ஒற்றுமையாக பணியாற்றி தேமுதிக வெற்றிக்கும் தேமுதிக கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கும் நாம் அனைவரும் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, கேப்டன் வாய்ஸ் பிஜே சேனல் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்காக நமக்காக சேனலில் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்படும் நமது தேமுதிக கழக நிகழ்ச்சிகள். நன்றி, வணக்கம்.